ஓகே அப்படி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இல்லை கொல்லிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நின்ட்டோம். அதுக்குள்ளே நமக்கு ஒன்றுக்கு வந்துருச்சு. ஒன்றுக்கு வரலாம் சொல்லுவேன். நாங்கள் வண்டி சிசி அதிகமாக இருக்கிறனால டக்குனு வந்துட்டோம். அவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா 100 சிசி 122 சிசி வண்டி ரொம்ப ட்ரெஸ் ஆகுது அவங்களுக்கு தான். நாங்கள் ஜாலியாக வந்துட்டுருக்குறோம். நாங்கள் மேலே போய்ட்டு நிறைய சுற்றி பார்க்க போகிறோம். ஆகாயகங்கை ஃபால்ஸு சாமி கோயில் போய் சாமி கும்பிட்டு நம்ம போயிட்டு டக்குனு கல்யாணம் வேண்டிக்கு போகிறோம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா பாதியில் நின்ட்டோம். எல்லாம் ஸ்நாக்ஸ் வாங்கி தின்னுட்டு கிடக்குறோம். வாங்க நீங்களும் வாங்கல சொன்னதுக்குள்ள இல்லை அதுக்கு தான் நிற்கிறேன். நாங்கள் என்ன சொல்ல முடியாது. ஸோ இது முடிச்சுட்டு அடுத்து வந்து நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போய் கடை வெட்டி சரக்கு அடிக்கிறக்கா நிற்கிறியா அது சொல்லாங்க. கோயிலுக்கு போய் கடை வெட்டி வந்து நாங்கள் கடை விட்டுறோம். நாய்க்கு வந்து அடிச்சு விடுறதானே வேண்டிக்கு போகிறோம். யூடியூப் வந்து நல்லா ஃபேமஸ் ஆகணும்னு வேண்டிக்கு போகிறோம். வெட்டிட்டு கடை வெட்டலான்னு இருக்கோம். அது 32 ஃபாலோவர்ஸ் தான். நம்ம அந்த கோயிலுக்கு போக முடியல அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உனக்கு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வேறு பக்கம் வந்துட்டோம். அடுத்து வந்து நம்ம ஃபால்ஸ் தான். என்ன ஃபால்ஸ் அது? ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி ஃபால்ஸ் தான் போகிறோம். ஒன்று கிட்ட காமிக்கிறேன் பாருங்க. பார்த்தா உங்களுக்கு எச்ச ஊர் நாக்கில் எச்சூருமா பலாப்பழம் என்ன பார்த்து பார்த்து எச்சூருங்கிறீங்களே. பலாப்பழம் உங்களுக்கு பார்க்கட்டும் தெரியல சொல்லுங்க. சரியா எங்கே போகிறோம் சொல்லுங்க சங்கர். எதுக்கு போகிறோம்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வயசு இங்கே சொல்லு. இன்னும் படிக்க போன இதாக இருக்கும். 100 பேப்பர் வரும்னு நினைக்கிறேன். இருக்கான்னு தெரியல, எனக்கு மறந்து போச்சு. வந்து ரொம்ப நாள் ஆச்சு. வந்துருக்கு கீழே வந்திருக்கீங்களா? நான் 2 தடவை வந்து குளிச்சு போயிருக்கேன். யாரங்கற பாசல்டா டேய் பாத்து போடா. யாரப்ப தள்ளு போறா. சரியா நான் குளிச்சு வரேன். துண்டு குடுக்குறியா? நான் போய் கீழ வந்து குளிச்சு தரேன். ஏன்டா? பர்கூர் துண்டு குடுக்குறியா? துண்டு எங்களுக்கு பர்கூர் எங்களுக்கு தூரம்டா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்ன எவ்வளோ கிலோமீட்டர்னா எத்தனை படிக்கிட்டு 1500 1500 படிக்கிட்டு இறங்க போகிறோம். பாதி இது சொல்ல போனால் ஒரு 150 வந்திருக்கோம். அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஆகாய ஃபால்ஸ் வந்துட்டோம். ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இல்லை. யாரை பார்த்து எப்படி இருக்குன்னு தெரியல. பாருங்க நீங்களே. உங்கள் மொபைல் என்னோட மொபைல் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்கேன் மொபைல். அப்படி குளிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். அடுத்து வந்து வேண்டிக்கு போகிறோமா? பிரியாணி. பிரியாணி சாப்பிடலாம். ஐயோ யாருக்குலாம் இருக்குது. கலந்து வரப்போகுது. போட்டு ஹவுஸா அதுக்கு இருக்கு. இதெல்லாம் முதல்ல சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு லோயர் பாயிண்ட் ஒரு ஜட்டி ஒரு டவுஸ் எடுத்துருப்பேன். திடீர்னு என்ன சொன்னீங்க? ஏன்னா லோயஸ் இதெல்லாம் சொல்ல வேண்டிய முதல்ல நீங்க எதுவுமே வேண்டாம். பாரு ஆமா அதான் நம்ம வந்து போட்ல போயிட்டு இருக்கோம். இது வந்து ஜெட் போட்ல போயிட்டு இருக்கோம். ஆமா எவ்வளோ ஸ்பீட் போகுது பார்த்தீங்கன்னா? ஆமா எவ்வளோ வேகமாக போகுது பார்த்தீங்கன்னா? ஊர்ல போகுதுடா, கொஞ்சம் பொறுமையா போங்கடா. ஏ மாப்பிள போண்டா ரிவர்ஸ் தான். முன்னாடி பாங்க தெரியுங்களா? பிளான் பண்ணிட்டே பாரு.